வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது கட்சி பெயர் லட்சிய ஜனநாயக கட்சி என்று ஐநா மனித உரிமைகள் சபையில் அறிவித்தார். ஐநா மனித உரிமைகள் சபையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது கட்சி பெயரை லட்சிய ஜனநாயக கட்சி என்று அறிவித்தார். முதல் முறையாக ஐநாவில் அறிவிக்கப்பட்ட கட்சி என்றும், ஐநாவில் புதுவை வளர்ச்சிக்கான உறுதிமொழி, புதுவையின் நீதி நலன்களுக்காக பாடுபடுவேன், புதுவையை உலகின் சிறந்த நகரமாக மாற்றுவேன் என்று தெரிவித்தார். மேலும் பின்லாந்து போன்ற மகிழ்ச்சிகரமான நாடாகவும், கார்பன் இல்லாத பூடான் போல, டென்மார்க் போல ஊழலற்ற ஆட்சியாகவும், சிங்கப்பூர் போல பொருளாதார சுதந்திரம், மனிதவள மேம்பாட்டில் அயர்லாந்து போல புதுவையை உலகின் தலைசிறந்த நகரமாக மாற்றுவேன் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஐநா மனித உரிமைகள் சபையில் அறிவித்தார். Charles Martin, the president of Lachya Jananayaga Katchi, presenting the Union Territory of Puducherry, a land from Tamil, from India, I take this oath today in the United Nations Geneva that I will follow the footsteps of my ancestors in bringing back the justice, righteous governance and selfless act of service to my dearest people of Puducherry, and transform Puducherry as a model city to the entire world. Like the world's happiest country Finland, carbon negative nations like Bhutan, least corrupt country like Denmark, best in economic freedom and global innovations like Singapore, and best human development index like Ireland. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட விநாயகர் கோவில் தெரு மற்றும் திருவேங்கடம் தெருவில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான நமது அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 45 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார் அவர்கள், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் விஜயராஜ், கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு 72 நாள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டுமென்று தாவேக தலைவர் விஜய் கூறிவிட்டு சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் போலி மருந்து சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். போலி மருந்து சம்பந்தமாக 2012ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் போலி மருந்து அரசு கொள்முதல் செய்துள்ளது. அதனை சிபிஐ கைது நடவடிக்கை எடுத்துள்ளது என்று விளக்கம் அளித்தார். போலி மருந்து விவகாரத்தில் அரசு எந்த பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்துள்ளது. யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியமும் தனக்கு முதலமைச்சருக்கும் இல்லை என்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேக பொதுக்கூட்டத்தில் விஜய் புதுச்சேரி அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி சென்றிருக்கின்றார். அதை வன்மையாக கண்டிக்கின்றோம், மறுக்கின்றோம். அந்தஸ்து கோரிக்கை தற்பொழுது தான் வைத்த மாதிரியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி பரப்புரையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கின்றார். இது கண்டிக்கத்தக்கது. இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் புதுச்சேரிதான் என்றும் ஊழல் குற்றச்சாட்டிற்காக அமைச்சர் மாற்றப்பட்டிருக்கின்றார் என்று விஜய் கூறியது தவறானது. சுழற்சி அடிப்படையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்பதற்காகவே மாற்றம் செய்யப்பட்டது என்று விளக்கம் அளித்த நமச்சிவாயம், தமிழகத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றார் என்று விமர்சித்தார். விஜய்க்கு பேச எழுதி கொடுத்தவர்கள் முழுமையான தரவுகள் எழுதி கொடுத்திருக்க வேண்டும். விஜய் உண்மைத்தன்மை அறிந்து பேச வேண்டும். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு அப்படியே பேசுவது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது என்று காட்டமாக கூறினார். புதுவை மாநில மக்களுக்கு எந்த ஆட்சி இருந்தால் அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்கும் என்பது நன்றாக தெரியும்.
2026 ஆண்டு புதுவை மாநில மக்கள் ஆசியோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப விவகாரத்தில் நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றனர். அதில் பாராளுமன்ற எம்பி வைத்திலிங்கம் முதல் நன்றாக கையெழுத்திட்டு லோக்சபா சபாநாயகரிடம் வழங்கியிருக்கின்றார்கள். திருப்பரங்குன்றம் தீபம் என்பது காலமாக நீண்ட நெடுங்காலமாக ஏற்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்து மக்கள் மனம் புண்படும்படி மக்கள் விரோத சக்திகளாக செயல்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டால் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்த தயங்க மாட்டோம் என்றும் எச்சரித்தார். புதுச்சேரி நகர பகுதியில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அவ்வப்பொழுது நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்து வருகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிருந்தாவனம் பகுதியில் உள்ள வீட்டில் வளர்த்து வரும் 2 கன்று குட்டிகளை போலீசார் உதவியுடன் எடுத்து சென்று நகராட்சி ஊழியர்கள் அபராதம் கேட்பதாக கூறி இன்றைய தினம் தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள மணிகுண்டு பகுதியிலிருந்து சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். நாட்டில் உள்ள அனைத்து விவசாய விளைபொருட்களுக்கும் அதிநவீன சேமிப்பு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்று செல்வ கணபதி எம்பி ராஜ்யசபாவில் பேசியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசியது, நாட்டில் மாம்பழ விவசாயிகளின் அவல நிலை குறித்து மத்திய வேளாண் அமைச்சரின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். இந்த பருவத்தில் மாம்பழங்கள் மிகுதியாக வளர்ந்து வருகிறது. பெரிய அளவிலான அறுவடை இருந்த போதிலும் சந்தைப்படுத்தல் துறையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பதை நீங்கள் செய்தித்தாளில் படித்திருக்கலாம். அதிக உற்பத்தி காரணமாக அவர்களால் அதை விற்க முடியவில்லை. இந்த ஆண்டு மாம்பழம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் வெங்காயம், தக்காளி என பல பொருட்கள் அறுவடை காலத்தில் பாதிக்கப்பட்டன. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு பொருத்தமான சந்தையை பெற முடியாமல் சாலையோரத்தில் வீசினர். விவசாயிகளுக்கு உதவிட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் அதிநவீன சேமிப்பு வசதிகளை உருவாக்க நமது பிரதமர் மோடி அவர்களின் அரசு ஊக்குவித்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு கூட அறுவடை செய்யப்பட்டு சேமித்து வைக்கப்பட்ட அனைத்து நெல்லும் திடீர் மழையால் நனைந்தன. இது விவசாயிகளின் தவறல்ல, சேமிப்பு வசதிகள் கிடைக்காமல் போனதால் நேர்ந்தது. விவசாயிகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சினையை தீர்க்க பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகளுக்கான சரியான தட்பவெப்ப நிலையுடன் அதிநவீன சேமிப்பு வசதியை அரசுகள் நிறுவ வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகள் வீணான விளைபொருட்களை சாலைகளில் வீசுவதற்கு பதிலாக நீண்ட காலத்திற்கு சேமித்து வைத்து பலன் பெற முடியும். பழங்கள், காய்கறிகள் போன்ற அழுகும் பொருட்களுக்கு குளிர் சேமிப்பு வசதிகள் ஒரு முக்கியமான உள்கட்டமைப்பு தேவையாகும். சந்தை விலைகளை உறுதிப்படுத்தவும் தேவை. நேரம், இரண்டின் அடிப்படையில் விநியோகத்தை நிர்வகிக்கவும் அத்தியாவசியம். இது விவசாயிகள் பணப்பயிர்களுக்கு நியாயமான விலையை பெறவும் உதவுகிறது. நாட்டில் போதுமான சேமிப்பு வசதி இல்லை என்றால் விவசாயத்துறை நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து பாதிக்கப்படும். மறுபுறம் மக்கள் தொகையும் வேகமாக அதிகரித்து வருகிறது. இதனால் பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இதனால் மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதை அரசாங்கம் மிகவும் தீவிரமாக கருத்தில் கொண்டு வெப்பநிலை தரப்படுத்தப்பட்டு அதிநவீன சேமிப்பு வசதியை நிர்மாணிக்க வழிவகுக்க வேண்டும். இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை மதிப்பு கூட்டலுடன் சந்தைப்படுத்தக்கூடிய பொருளாக மாற்ற முடியும். இந்த பின்னணியில் நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாலுகாவிலும் அதிநவீன சேமிப்பு வசதியை கட்டமைப்பதற்கான பணியை துவங்குமாறு விவசாயத்துறை அமைச்சராக நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கூணுச்சம்பட்டை சேர்ந்தவர் விநாயகம் பெயிண்டர் ஆன இவர் கடந்த 6ஆம் தேதி இரவு அப்பகுதியில் உள்ள சங்கரபரணி ஆற்றங்கரைக்கு தனது பைக்கில் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திருக்கனூரில் இருந்து தமிழக பகுதியான ஐவெளிக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த பிரதீப் விநாயகம் ஓட்டி வந்த பைக் மீது மோதியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது அங்கு வந்த பிரதீப் நண்பர்களான ஐவெளியை சேர்ந்த IRBN போலீஸ் வீரமணி மற்றும் வசந்தகுமார் ஆகியோர் விநாயகத்தை ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அருகில் இருந்த கல்லால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் தலையில் படுகாயமடைந்த விநாயகத்தை வழியாக சென்றவர்கள் மீட்டு மண்ணாடிப்பட்டு சமுதாய நலவழி மையத்திற்கு அழைத்து சென்றனர்.
பின் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து விநாயகத்தை மனைவி மாரியம்மாள் திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் காவலர்கள் IRBN போலீஸ் வீரமணி, வசந்தகுமார், பிரதீப் ஆகியோர் மீது கொலை முயற்சி, SC/ST வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விநாயகம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. அதன் பிறகே கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்காக மாற்றப்படுமா என்பது தெரியவரும். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் முகாம் கட்சியின் சார்பில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கோவில் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. புதுவையை சேர்ந்தவர் அறிவழகன். இவர் வில்லியனூரில் உள்ள பிரபல தனியார் இருசக்கர வாகன விற்பனை கூடத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அறிவழகன் நிறுவனத்தின் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார். அப்பொழுது நிறுவனத்தின் பின்புறத்தில் உள்ள கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து நிறுவனத்தின் உள்ள பணம் வைக்கும் பெட்டியை ஆய்வு செய்த பொழுது அதில் வைக்கப்பட்டிருந்த சுமார் ரூபாய் 1.20 லட்சம் பணம் திருடப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அறிவழகன் இச்சம்பவம் குறித்து வெள்ளினூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் நிறுவனத்தின் பின்பக்க வழியாக கதவை உடைத்து உள்ளே வந்து பணத்தை திருடி செல்வது பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து CCTV காட்சிகளை வைத்து போலீசார் மர்ம நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். அரியங்குப்பம் தொகுதி காக்கையந்தோப் பகுதியில் அமைந்துள்ள காகபுஜண்ட மகரிஷி கோவிலில் 21ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றது. அதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீ அகத்தியர் போற்றி என்று மகா அர்ச்சனையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் பாத்திரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, தண்டபாணி, ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, பாரதி, சுந்தர், அன்பு, மணி, செல்வம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனந்த குடில் சிவ சச்சிதானந்த மகரிஷி மற்றும் ஸ்ரீ அகத்திய பக்தர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இரவு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லோபாமுத்ரா சமேத ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி சுவாமிகள் சண்டை மேளங்கள் முழங்க மாட வீதிகளில் உலா வந்தனர். முடிவில் பக்தர்கள் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பழனி. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமி கூச்சலிட்டதன் பேரில் அவரை அங்கிருந்தவர்கள் பிடித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பழனியை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கானது கடந்த 4 வருடங்களாக புதுச்சேரி விரைவு போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கினை நீதிபதி சுமத்தி விசாரணை செய்திருந்த நிலையில் சாட்சியங்கள் விசாரணைக்கு பிறகு குற்றம் சுமத்தப்பட்ட கூலி தொழிலாளி பழனிக்கு போக்சோ சட்டப்பிரிவு 10 கீழ் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 2 லட்சம் இழப்பீடாக தர அரசுக்கு பரிந்துரைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு திமுக சார்பில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று நாட்காட்டி வழங்கி புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுமார் 10,000 குடும்பங்களுக்கு இந்த நாட்காட்டி வழங்கப்பட உள்ளது. நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய குழந்தை இறந்ததை தொடர்ந்து புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்படும் மருந்துகள், காலாவதி தேதிகள் மற்றும் சேமிப்பு முறைகள் குறித்து சசி பாலன் பாசறை அறக்கட்டளை சார்பாக வழக்கறிஞர் சசி பாலன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேரடியாக சென்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடம் இதுகுறித்து கேட்டறிந்தனர். மேலும் மருந்துகளையும் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு உகந்த மருந்துகளால் என்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இதில் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.